வெல்கம் டு ஆர்டி ஃபேஷன் அகாடமி. ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கர். என்ன ட்ராக் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராக்ரஸ். இப்போ வந்து நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டா மட்டும் பத்தாது இல்லை, நீங்க ஒரு நாளும் என்ன ஒர்க் பண்றீங்க, உங்களோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ட்ராக் பண்றதுக்கு தான் இந்த ட்ராக்கர். ஆக்சுவலி இது ஜஸ்ட் நான் எழுதிதான் இருக்கேன். நீங்க சிலபஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இது ஒரு பேஜ் எழுதிக்கோங்க. நீங்க A4 ஷீட்ல தான் உங்களை எழுத சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி A4 ஷீட்ல எழுதும் போது இது இந்த ட்ராக்கருக்கு வந்து ஒரு 2 இல்ல 3 ஷீட் 2 ஷீட் வச்சிருங்க, கரெக்டா இருக்கும். 3 வேணா 2 ஷீட் கரெக்டா இருக்கும். 2 ஷீட் ட்ராக்கர் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபைல் ஒர்க்குக்கு தேவையான மற்ற இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ட்ராக்கர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ட்ராக்கரோட ஃபர்ஸ்ட் சீட்ல வந்துட்டு மேல டைட்டில் வந்து ட்ராக்கர்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பக்கத்துல அடுத்து வந்து நேம்ல வந்து உங்களோட நேம் எழுதிக்கோங்க. நான் என் பேர் எழுதுறேன். அடுத்து வந்து கிளாஸ் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் போதே உங்களுக்கு நான் இந்த டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க அதுல இருக்க டேட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் March 5, 2026 நான் நோட் பண்றேன். எனக்கு வந்து March 5 ஸ்டார்டிங் டேட் அப்படின்னா எண்ட் டேட் வந்து 18th ஜூலை. எனக்கு இது வந்து எண்ட் டேட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து இது மொத்தம் 90 டேஸ் வரும். 90 டேஸ்ல வந்துட்டு சண்டே வந்து உங்களுக்கு ஹாலிடே. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்லயும் உங்களுக்கு சண்டே வந்து கால்குலேட் பண்ணிருக்க மாட்டேன். ஓகேவா? அடுத்து வந்து இந்த டேபிள் வந்துட்டு என்னென்ன இருக்கும்னா டேட்டு, டைட்டில், ப்ராக்ரஸ், சோசியல் மீடியா, இந்த மாதிரி மொத்தம் 4 பிரிச்சுக்கோங்க. 4 பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டேட். இன்னைக்கு டேட் வந்துட்டு 5 மார்ச் 2026. இன்னைக்கு நான் இன்னைக்கு டேட்டுக்கு நான் என்ன கிளாஸ் அட்டன் பண்ணேன், ஐ மீன் என்ன நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன், என்ன நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணேன் அப்படின்றது தான் இங்க கொடுக்குறேன். இப்போ வந்து நான் வந்து சிலபஸ் எழுதுறேன். நான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தான் சிலபஸ் எழுதியிருக்கேன். எழுதிட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. செயின் ஸ்டிச் இதுதான் இன்னைக்கு நான் வந்து ஒர்க் பண்ண கிளாஸ் வந்து. இப்போ சிலபஸ்னா நான் சிலபஸ் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ கம்ப்ளீட். செயின் ஸ்டிச் இப்பதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ப்ராசஸ். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா, இப்ப நான் செயின் ஸ்டிச் நான் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் 6ஆம் தேதியே வந்துட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இல்ல 6ங்கிறது 9 தேதி கூட ஆகலாம். 26 அப்பதான் நான் கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னா அப்ப நான் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் என்னோட ப்ராக்ரஸ்ல நோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஜாயின் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ், அதாவது 5ல இருந்து 9ஆம் தேதி வரை 4ஆம் தேதி வரைக்கும் 4 டேஸ் வந்துட்டு எனக்கு செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். எனக்கு செயின் ஸ்டிச் மட்டும் போடுறதுக்கு எனக்கு 4 நாள் தேவைப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ நான் ஒவ்வொரு நாள் என்ன ஒர்க் பண்றேன் அப்படின்றத ட்ராக் பண்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த டேபிள். நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ட்ராக்கரையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து வீக்ல எந்த டேல ஸ்டார்ட் பண்ணாலும், லைக் மண்டே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எவ்ரி சாட்டர்டே நீங்க அந்த வாரத்துல என்ன ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்துட்டு எனக்கு வந்து நீங்க எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் வந்து நீங்க எனக்கு அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டேபிள்ல 4வதா நான் வந்து சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, இப்ப வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்க 10ல 8 பேர் வந்துட்டு ஆரி ஒர்க் மூலியமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கா, இல்ல வந்து இது மூலியமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்காக தான் ஜாயின் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ வந்துட்டு நம்ம ஒர்க்கை வந்து நான் இந்த வேலை செய்யறேன் அப்படின்னு நம்ம ஷோகேஸ் பண்ணாதான் அந்த வேலைக்கான ஆர்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையே சொல்றேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது வந்துட்டு ஜஸ்ட் நான் ப்ராக்டிஸ் பண்றது, நான் ஒர்க் பண்ணுவேன், நானே போட்டுப்பேன். அது வந்து நான் தான் பண்ணுன்றதே எனக்கு என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் போக போக வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறது, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே நீ நல்லா பண்ற, எனக்கும் இந்த பிளவுஸ் பண்ணி கொடு, எனக்கு ஆரி ஒர்க் பண்ணி கொடு, இல்ல எனக்கு ஆரி ஒர்க் வந்து சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்துட்டு நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையை நான் இதுதான்ப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணாதான் நமக்காக ஒரு ஆர்டர் வரும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த சோசியல் மீடியான்ற காலம் நான் வந்து கொடுத்துருக்கேன்.
எனக்கு பர்சனலா இந்த சோசியல் மீடியான்ற ஒரு காலம் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஆரி ஒர்க் கத்துக்கிட்டப்போ என்னோட என்னோட ஒர்க்க வந்து நான் ஷோகேஸ் பண்ணாத வரைக்கும் எனக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஓரளவுக்கு ஓகே, நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம், நம்ம ஒர்க் பண்றோன்றது நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சா தானே எனக்கு எதனாவது ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து நான் அதுக்கப்புறம் பண்ற ஒரு ஒரு சின்ன சின்ன ஒர்க்கையுமே நான் வந்து ஷோகேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஸ்டோரிஸ்ல இதெல்லாம் நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அது மூலியமா தான் எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. அது மூலியமா தான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு மிட் லெவல்ல இருந்து நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஐ மீன் இந்த சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்றதை ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப ஒரு செயின் ஸ்டிச் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா, அந்த மினி ப்ராஜெக்ட வந்து நீங்க போட்டோ எடுத்து உங்களோட ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில நீங்க போட ஆரம்பிங்க. ஒரு பேசிக் லெவல் வரைக்கும் ஒரு 20 கிளாஸ் வரும். அந்த 20 கிளாஸை நீங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஓகே கத்துட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரியாவது உங்களோட சுத்தி இருக்கவங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்க வந்து இன்டர்மீடியட் லெவல் முடிக்கும் போது ஒரு சிம்பிளான ஒரு பிளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு உங்களை நான் ட்ரைன் அப் பண்ணிடுவேன். ஸோ நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கான்பிடண்டா இது வந்து நான் ரெடி பண்ண பிளவுஸ் என்கிட்ட கொடுத்தா நான் நல்லா பெஸ்டா பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு உங்களால சொல்ல முடியும். அட்லீஸ்ட் சொல்லவாத முடியும். அந்த அளவுக்கு நான் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிடுவேன். அண்ட் நீங்க வந்து ஒன்ஸ் அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஷியோரா சொல்றேன், நீங்க ஒரு பிரைடல் பிளவுஸே நீங்க பண்ணலாம். அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் ஆகிடுங்க. ஸோ வந்துட்டு நீங்க இப்போல இருந்தே உங்களுக்கு நீங்க ஆரி ஒர்க் பண்றீங்க அப்படின்றத உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னாவே அதுக்கப்புறம் அவங்களோட அதாவது உங்க ரிலேட்டிவ்ஸோட சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கும் ஓரளவு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க சோசியல் மீடியால இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது ஓரளவுக்கு உங்களுக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருவாங்க. ஸோ நீங்க பிசினஸா பண்ணணும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு அது மூலியமாவே ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது மூலியமாவே நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஃபோர்த் காலம். இதுல வந்து நான் யூஸ் பண்ணது வந்துட்டு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் தான். நான் எஃபி அவ்வளவா யூஸ் பண்ணது இல்லை. நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஃபி யூஸ் பண்ணிக்கோங்க. இது சோசியல் மீடியால அப்படி என்ன மேம் நான் போஸ்ட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணும்போது செயின் ஸ்டிச், டபுள் செயின் ஸ்டிச் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும் போதும் ஒரு மினி ப்ராஜெக்ட் நீங்க பண்ணுவீங்க. இந்த மினி ப்ராஜெக்ட் இந்த மினி ப்ராஜெக்ட் பண்றத உங்களோட பெஸ்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு நான் 10x10 சாரி நான் வந்து 10x10 சொல்லியிருந்திருப்பேன். நீங்க அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா முடிஞ்ச அளவு பண்ணுங்க. ப்ராக்டிஸ் ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்ல உங்களோட ப்ராஜெக்டை கொடுங்க. அந்த பர்ஃபெக்டான ப்ராஜெக்டை நீங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா உங்க சுத்தி இருக்கவங்க நல்லா பண்றீங்க அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அது மூலியமாவே அடுத்தடுத்து ஆர்டர்ஸும் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் உங்களுக்கு ஷியோரா சொல்றேன், நீங்க இன்டர்மீடியட் லெவல் முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து பிளவுஸ் மார்க்கிங், அப்புறம் ட்ரேசிங் கிளாஸஸ் இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து வந்துடும். ஸோ வந்துட்டு நீங்க அப்பவே உங்களுக்கு நீங்க ரெடி பண்ற உங்களோட பிளவுஸை நீங்க ரெடி பண்ற அளவுக்கு நீங்க ரெடி ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அட்வான்ஸ் லெவலுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நான் ஒர்க் பண்றேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் லெவல் போகும்போது நீங்க அந்த ஒர்க்கை சோசியல் மீடியால ப்ரொமோட் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், நீங்க அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட 1 or 2 ஆர்டர்ஸ் கண்டிப்பா உங்க கையில இருக்கும். ஓகேவா? அது போல உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல லிங்க் ஷேர் பண்ணிருப்பேன். அதாவது கிளாஸஸோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ நீங்க அதை வந்து எந்த ஒரு லிங்கையும் ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்காது ஒரு சில வீடியோஸ். அதோட லிங்கையும் சேர்த்துதான் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த லிங்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி எந்த லிங்கையும் வந்து ஸ்கிப்பும் பண்ணிடாதீங்க. ஓகேவா?